ஹலோ விவர்ஸ், மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம மல்லி விஜயோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா, துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு பட்டுட்டே தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்களோட கை மட்டும் ஓங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்போ பார்த்தாலையும் இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து இவங்கள அவமானப்படுத்திட்டு போகிறது, எந்த விஷயம் பண்ணாலையும் அந்த விஷயத்துக்கு வந்து குறுக்க நிற்கிறது. இந்த மாதிரி பல விஷயத்தில் பல தடங்களை நம்ம ராஜேஸ்வரி கொடுத்துட்ருக்காங்க. கூடிய சீக்கிரமே ராஜேஸ்வரிக்கு ஒரு சரியான பதிலடியாக நம்ம விஜய் சார் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா நம்ம மல்லி ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நடந்த அவமானத்தை பற்றி நம்ம விஜய்க்கு தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு தாங்க இப்போ தெரியல. அங்கே என்னமோ நம்ம மல்லி நம்ம ராஜேஸ்வரி காலில் விழுந்தாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டான்ட்டு மிரட்டினாங்க. இந்த மாதிரி பல அவமானப்பட்டுட்டாங்க. ஆனால் நம்ம விஜய்க்கு தெரிஞ்ச விஷயம் என்னவா இருக்கும்? ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஏன் போனேன் அப்படின்னு தாங்க. அங்கே நடந்த விஷயத்தை பற்றி இது வரைக்கும் தெரியல. ஒரு கட்டத்தில் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ராஜேஸ்வரி காளி என்னோட மல்லியை இப்படி பண்ணி அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து களத்தில் இறக்குனாருன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்படுறாள் புள்ள அப்படின்ட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா நம்ம மல்லிக்கு ஏற்ற வேலையை இதுக்கப்புறம் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ளை தம்பிக்கிட்ட பேசலாம், மல்லிக்கு ஒரு நல்ல வேலையை ஏற்படுத்தி தரலாம் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம அன்னபூர்ணியம்மா எடுக்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுதுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.